திருத்தணியில் கத்தியுடன் ரீல்ஸ் எடுத்ததை தட்டி கேட்ட வடமாநில இளைஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தொடர்பாக விஜய் கண்டனங்கள் தெரிவித்துள்ளார். திருத்தணி சம்பவம் தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். திருத்தணியில் கத்தியுடன் ரீல்ஸ் எடுத்ததை தட்டி கேட்ட வடமாநில இளைஞர் மீது தாக்குதல் சம்பவமானது நடந்தது. இந்த சம்பவத்திற்கு விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திருத்தணியில் கத்தியுடன் ரீல்ஸ் எடுத்ததை தட்டி கேட்ட வடமாநில இளைஞர் மீது தாக்குதல் சம்பவமானது நடந்தது தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகம் எத்தகைய அபாயகரமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறது என்ற அச்சத்தையும் அதிர்வலைகளையும் மக்களிடையே ஏற்படுத்தி உள்ளதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருத்தணியில் கத்தியுடன் ரீல்ஸ் எடுத்ததை தட்டி கேட்ட வடமாநில இளைஞர் மீது தாக்குதல் சம்பவம் நடந்ததை தொடர்பாக விஜய் கண்டனங்கள் தெரிவித்துள்ளார். தமிழகம் எத்தகைய அபாயகரமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறது என்ற அச்சத்தையும் அதிர்வலைகளையும் மக்களிடையே ஏற்படுத்தி உள்ளதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். திருத்தணி சம்பவம் தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இளைஞர்கள் தவறான பாதையில் செல்வதை அரசு முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்கவில்லை என தாவேகா தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காவியா இணைப்பில் இணைகிறார். காவியா வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பகிரலாம். வணக்கம் பவித்ரா. திருத்தணியில் கத்தியுடன் ரீல்ஸ் எடுத்ததை தட்டி கேட்ட வடமாநில இளைஞர் மீது தாக்குதல் நடத்தியதற்கு தாவேகா தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த சிராஜ் என்ற புலம்பெயர் தொழிலாளியை 4 சிறுவர்கள் அரிவாளால் கொடூரமாக தாக்கிய காட்சிகள் முன்னதாக வெளியானது. இதில் படுகாயமடைந்த சிராஜ் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது வடமாநில இளைஞர் கெஞ்சி கேட்டும் அவரை கொடூரமாக 4 சிறுவர்கள் அவரை தாக்கிய காட்சிகள் முன்னதாக வெளியாகி இருந்தது. இது தொடர்பாக முன்னதாக ஐஜி விளக்கமளித்த போது திருத்தணியில் கத்தியுடன் ரீல்ஸ் எடுத்ததை தட்டி கேட்ட வடமாநில இளைஞர் மீது கொடூர தாக்குதல் நடத்தியது. தொடர்ந்து அது தொடர்பாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார் விளக்கமளித்திருந்தார். ஒடிசா இளைஞரை சிறுவர்கள் வட்டா கத்தியால் தாக்கிய சம்பவம் குறித்து அவர் விளக்கமளித்தார். தாக்குதலுக்கு உள்ளான இளைஞர் வேலை பார்ப்பதற்காக தமிழகத்திற்கு வரவில்லை எனவும் சுமார் 1.5 மாதங்களாக அந்த இளைஞர் ரயிலில் பல இடங்களில் சுற்றி கொண்டிருந்தார் எனவும் அஸ்ராகார் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து அந்த இளைஞர் தற்போது நலமுடன் சென்னை அரசு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கைது செய்யப்பட்ட 4 சிறுவர்களில் 3 பேர் கூர்நோக்கு சிறையில் அடைக்கப்பட்டு ஒருவர் மட்டும் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதில் சென்னையிலிருந்து திருத்தணி சென்ற ரயிலில் இளைஞர்கள் சிலர் நேற்று மற்றொரு இளைஞரை கொடூரமாக தாக்கிய சம்பவம் தமிழகம் எத்தகைய அபாயகரமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறது என்ற அச்சத்தையும் அதிர்வலைகளையும் மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இளைஞர்கள் தவறான பாதையில் செல்வதை அரசு முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்கவில்லை எனவும் இளைஞர்கள் எக்கேடு கெட்டு வீணாய் போனால் நமக்கென்ன என்ற மனப்பான்மையில் ஆளும் அரசின் அலட்சியத்தையும் பொறுப்பின்மையுமே அது காட்டுவதாகவும் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு போதைப் பொருட்களால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாகவும் தமிழ்நாட்டில் இளைஞர்களை நல்வழி பாதையில் கொண்டு செல்லும் திட்டங்கள் எதுவும் இல்லை எனவும் அவர் தனது எக்ஸ்தலத்தில் கூறியிருக்கிறார். இளைஞர்கள் நல்ல முறையில் கல்வி கற்க ஏற்ற சூழல் இல்லை, தகுதிக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் இல்லை, புத்தாக்கம் இல்லை, புதிய முயற்சிகளுக்கு ஊக்கம் இல்லை என அவர் அடுக்கடுக்காக தனது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுக்காமல் யாருக்காக இந்த ஆட்சியை நடத்துகிறீர்கள் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து எஞ்சியிருக்கக்கூடிய ஆட்சி காலத்திலாவது போதைப் பொருட்கள் புழக்கத்தை முழுவதுமாக கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் அவர் திமுக அரசை வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவியா.